200 கிராம் பாஸ்மதி அரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வைத்து கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி அரிசி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3/4 பாகம் வேக வைத்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய 200 கிராம் பன்னீர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெய், கட் பண்ணிய 15 பல் பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயம், கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி 1 கப் கட் பண்ணிய கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய், காய்கறிகள் நிறம் மாறாமல் இருக்க அரை டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் காய்கறிகள் 3/4 பாகம் வேகிற வரையும் வதக்கி வேக வைத்த பாஸ்மதி சாதம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிய பன்னீர், வெங்காயத்தாள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.